ஊழல் இருக்குது அப்படிங்கிறதுல வந்து ரெண்டாவது சந்தேகம் வேண்டாம். அதெல்லாம் ஒழிக்கக்கூடிய வகையில் மக்கள் முடிவெடுத்தாகணும். மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும், நான் உடனே கமலஹாசன் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், மேல்மட்டம்னு சொன்னதுன்னா கொஞ்சம் விவரம் தெரிந்தவர்கள் மட்டும் ஊழலை பற்றி கவலைப்படுறதை விட, இன்னைக்கு உங்கள் கண் முன்பாகவே நான் வந்து அழகினத்தன் பெண்கள்கிட்ட நான் கேட்டேன், ஊழல்னா என்னது, லஞ்சம்னா என்னது. ரொம்ப அழகாக சாதாரண ஆட்கள் கூட இதை சொல்லிட மாட்டாங்க, நகரத்தில் இருக்கக்கூடிய கூட சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான முறையில் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பேசியிருக்கிறாங்க. அப்போ விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருக்குது. இலவசங்களுக்கு அடிமைப்படக்கூடாது, இலவசங்கள் ஒரு வகையில் நமக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. அடிமட்டத்து மக்கள் இதை புரிந்து கொள்ளும்போது தான் இதில் மாற்றங்கள் கொண்டு வர முடியும். மரியாதைக்குரிய நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் வந்து நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக மீனவர்களோட படகுகளை எதுவுமே மீட்க முயற்சிக்கலை. முதலை கண்ணீர். இவ்வளோ துயரங்களுக்கு யார் காரணம்? இவ்வளோ அழிவுகளுக்கு யார் காரணம்? 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு யார் காரணம்? இலங்கை தமிழ் மீனவர்களாக இருந்தாலும் சரிதான், இந்திய தமிழ் மீனவர்களாக இருந்தாலும் சரிதான், இவ்வளோ கேவலமான நிலைக்கு தள்ளப்படுவதற்கு காரணம் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கம். கடந்த காலத்தில் அவர்கள் செய்த துரோகம். தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன், துரோகம், தெரிந்தே செய்த துரோகம். அதை சரி செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை நாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 1500 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் நாம் கொடுத்துருக்குறோம். 200 கோடி ரூபாய் ஏற்கனவே அதற்காக நாம் கொடுத்தாச்சுது. பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 750 படகுகள் புதிதாக வாங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு முறை காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் மீனவர்களை அழைத்து வைத்து, நாங்கள் தமிழக மீனவர்களை அழைத்து வைத்து பேசணும்னு ஒரு சம்பவத்தை சொல்ல முடியுமா? மாறாக 25க்கும் மேற்பட்ட மீனவர் சகோதரருடைய சந்திப்பு நாங்கள் கட்சி சார்பாக நாங்கள் நடத்தியிருக்கிறோம். 6 முறை இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்களோடு நாம் சந்திக்க வச்சிருக்கிறோம். இலங்கையினுடைய மீன்வளத்துறை அமைச்சர், இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர் 2 வரை நம்முடைய தமிழக மீனவர்களோடு சேர்ந்து உட்கார வச்சு பேச வச்சுருக்கிறோம். இதெல்லாம் என்னைக்கு நடந்தது? காங்கிரஸிற்கு யோக்கியதே கிடையாது. இதை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் மற்றவர்கள். புதுவையில் பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா டெபாசிட்டே வாங்கலை. ஆனால் கொல்லப்புறம் மூலமாக ஒரு நியமன நியமிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற கட்சிகள்லாம் நியமன உறுப்பினர் எப்படி நியமிக்கப்பட வேண்டும் என்று விதிமுறைகள் இருக்கிறதோ அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நியமன உறுப்பினர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதை மதிக்க வேண்டியது அந்த மாநில அரசாங்கத்துடைய கடமை. நியமன உறுப்பினர் மாநில அரசாங்கம்தான் நியமிக்க வேண்டும் என்கின்ற விதிமுறை இருந்துன்னு சொன்னால் இவங்க நியமிச்சிருக்க முடியும். ஏன் இவ்வளோ நாள் அவங்க காலதாமதம் பண்ணிட்டு இருந்தால்? நியமன உறுப்பினர் நியமிக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய ஆலோசனையின் பேரில் தான் நடக்க முடியும். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.